குட் மார்னிங். இந்த வீடியோவில் வந்து நம்ம மெக்கானிக்ஸ் பேப்பரில் செகண்ட் யூனிட்டில் ஃபோர்ஸஸ் ஆன் அ ரிஜிட் பாடி இந்த சாப்டரில் ரிஜிட் பாடி செக்ஷனில் ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். கண்டிஷன்ஸ் ஃபாலோயிங் ஈக்குலிபிரியம் ஆஃப் எ ரிஜிட் பாடி. ஸோ ஒரு ரிஜிட் பாடி வந்து ஈக்குலிபிரியமில் இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் கீப் த ரிஜிட் பாடி இன் ஈக்குலிபிரியம். ஸோ அப்ளைடு ஃபோர்ஸஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம போன கிளாஸ்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த அப்ளைடு ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு ரிஜிட் பாடியை வந்து ஈக்குலிபிரியமில் பொசிஷனில் வச்சுருக்கு அப்படின்னா தென் த மாஸ் சென்டர் ஆஃப் த ரிஜிட் பாடி இஸ் அட் ரெஸ்ட். ஸோ அதனோட மாஸ் சென்டரும் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். மாஸ் சென்டர் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா இதனோட வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் என்னவாயிரும் அப்படின்னா வந்து 0 ஆயிரும். ஸோ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து போன கிளாஸில் பார்த்தோம்ல, mr டபுள் டாட் ஈக்குவல் டு எஃப். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல முடியும். இந்த எஃப்பை தான் வந்து அப்ளைடு ஃபோர்ஸஸ்ன்னு நம்ம வச்சுருந்தோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா வந்து sum of applied forces equal to 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா ஆல்சோ த பாடி டஸ் நாட் ஹாவ் அ ரொட்டேஷ்னல் மோஷன். ஸோ பாடிக்கு வந்து ரொட்டேஷ்னல் மோஷனுங்கிறது வந்து கிடையாது. அப்போ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் செவன்த் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஃபிஃப்த் ஈக்குவேஷனுங்கிறது போன கிளாஸில் இதை டெரைவ் பண்ணியிருந்தோம்ல, இதுதான் வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன் அண்டு இதுதான் வந்து செவன்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் செவன்த் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து வெக்டார் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் அதுவும் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். therefore இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸஸும் 0, வெக்டார் சம் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸஸும் 0 அப்படிங்கிறதுனால த சம் ஆஃப் மொமெண்ட் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் எனி டைரக்ஷன் இதுவும் வந்து 0. சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் எனி லைன் த்ரூ எ ஃபிக்ஸடு பாயிண்ட் இதுவும் வந்து 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஃபாலோயிங் ஈக்குலிபிரியம் ஆஃப் அ ரிஜிட் பாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கைனட்டிக் எனர்ஜி பார்க்க போகிறோம். த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் எ வெலாசிட்டி v இஸ் half mv ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து half mv ஸ்கொயர் அப்படின்ட்டு. இஃப் r இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிக்கல், ஆருங்கிறது வந்து பொசிஷன் வெக்டார்னு இருந்துச்சுன்னா பொசிஷன் வெக்டாரை வச்சுக்கிட்டு கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலான்னா half m r டாட் r டாட் அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ அப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம போன கிளாஸில் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு இதில் வந்து என்ன பார்த்துருந்தோம், இங்கே இருக்குதா, ஆர்ஐயை வந்து நம்ம என்ன வச்சுருந்தோம்னா கேபிட்டல் ஆர் ப்ளஸ் எஸ்ஐன்னு வச்சுருந்தோமா. அப்போ ஆர் வெக்டாரை வந்து கேபிட்டல் ஆர் வெக்டார் ப்ளஸ் எஸ் வெக்டார் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஆர்ஐக்கு பதிலாக எப்படி எழுதிக்கிறோம், 1/2 சம்மேஷன் எம்ஐ ஆர்ஐ டாட் ஆர்ஐன்னு இருக்குல்ல, ஆர்ஐக்கு பதிலாக ஆர் வெக்டர் எஸ்ஐ டாட் இன்ட்டு ஆர் வெக்டர் ப்ளஸ் ஆர் வெக்டர் தான், ஆர் டாட் கிடையாதுல்ல, ப்ளஸ் எஸ்ஐ டாட் இன்ட்டு ஆர் வெக்டர் ப்ளஸ் எஸ்ஐ டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ 1/2 சம்மேஷன் எம்ஐ இங்கே என்னது வரும், ஆர் டாட் ஆர், ஆர் டாட் தானா, சரி, ஆர் டாட் ஆர் ப்ளஸ் ஆர் டாட் எஸ்ஐ டாட் ப்ளஸ் எஸ்ஐ டாட் ஆர் டாட் ப்ளஸ் எஸ்ஐ டாட் டாட் எஸ்ஐ டாட் அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து 2r டாட் எஸ்ஐ டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஹாஃபு சம்மேஷன் ஐயை உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ சம்மேஷன் எம்ஐ
ஆர் டாட் ஆர் அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் 2 times summation mi si and r டாட் si அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் சம்மேஷன் mi இன்ட்டு si டாட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல நடுவில் உள்ளது, இந்த டேர்மை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலான்னா சம்மேஷன் ஆர் டாட் mi si டாட் அப்படின்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த mi si டாட்டோட வேல்யூ 0 அப்படிங்கிறது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இதுவும் மட்டும் நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். அதாவது என்னது ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த 1/2 m, அதாவது சம்மேஷன் mi ஈக்குவல் டு கேபிட்டல் M அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ கேபிட்டல் M ஆர் டாட் தேர்டு டேர்ம் வந்து சம்மேஷன் mi si டாட் இந்த ரெண்டு டேர்ம்ஸும் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இஸ் நத்திங் பட் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m மூவிங் வித் த சென்டர். இது நத்திங் பட் கைனட்டிக் எனர்ஜி டியூ டு த மாஸ் சென்டர் அப்படிங்கிறது. ஸோ இதனோட அடிஷனாக வந்து நம்ம எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 4.3 ஈக்குவலண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து டெஃபனிஷன் தான், 2 சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் which produce same motion on a rigid body is called equivalent. ரெண்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து ஒரே மாதிரியான மோஷனை ஒரு ரிஜிட் பாடி மேலே செலுத்தினா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் வந்து நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் ஆஃப் மாஸ் சென்டர் அண்ட் motion of body about mass center. So motion of mass center and motion of rigid body about mass center, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம 2 சிஸ்டமை வந்து ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அதனோட வெக்டார் சம் ஆஃப் ஒன் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் அதர் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கணும். இன்னொன்று வெக்டார் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஒன் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் அதர் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் வந்து நம்ம ஈக்குவலண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை சிம்பாலிக்கலாக எப்படி டினோட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இன் சிம்பிள்ஸ் த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் Fi acting at a Ri on a rigid body is equivalent to the system of equivalent forces Fj dash acting at Rj dash on a rigid body if என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா சம்மேஷன் Fi ஈக்குவல் டு சம்மேஷன் Fi டேஷ் அண்ட் சம்மேஷன் Ri கிராஸ் Fi இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் Rj டேஷ் கிராஸ் Fj டேஷ். ஸோ இந்த Fi அப்படிங்கிற ஃபோர்ஸும் Fj டேஷ் அப்படிங்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும்னா அது இந்த கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து transmissibility of a force. Two forces equal in magnitude and direction acting on a rigid body along same lines but at different points are equivalent. ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து இருக்குது. அது வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஈக்குவல் இன் டைரக்ஷன். அது வந்து ஒரு ரிஜிட் பாடி மேலே ஒரே லைனில் வந்து ஆக்ட் ஆகுது. பட் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆனாலும் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸையும் வந்து நம்ம ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். So a force can be transmitted without altering its effects on the rigid body. So force வந்து நம்ம transmit பண்ண முடியும். Two forces F1 and F2 acting at the same point on a rigid body is equivalent to single force F1 plus F2 acting at that point because the forces satisfy 1 and 2.
ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது F1 அண்ட் F2 அப்படின்ட்டு ஆக்டிங் அட் த சேம் பாயிண்ட் ஆன் த ரிஜிட் பாடி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா F1 ப்ளஸ் F2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அதே இதில். ஏன்னா இது வந்து நம்மளோட அந்த ரெண்டு கண்டிஷன்ஸ் மேலே சொன்ன ரெண்டு கண்டிஷன்ஸையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதை மாதிரி ரெண்டாவது ரிமார்க் என்னதுன்னா, பை த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி பார்த்தோம்ல. பிரின்சிபல்னால் என்னது? ரெண்டு ஃபோர்ஸஸ், அது ஈக்குவல் மீன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன், அது ஒரே ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுது. வேறு வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆனாலும் அந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, இஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஈக்குவலண்ட் intersect then the forces equivalent to single force. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ரெண்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவலண்ட் டு எ சிங்கிள் ஃபோர்ஸ் F1 ப்ளஸ் F2 அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டாவது ரிமார்க்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன செக்ஷன் அப்படின்னா வந்து ஈக்குவலண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இது சின்ன செக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷன். ஸோ பேரலல் ஃபோர்ஸஸ்னால் என்னது அப்படின்னா, ஃபோர்ஸஸ் ஹூஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆர் பேரலல். ஃபோர்ஸஸ் இருக்குது, அதனோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து இந்த மாதிரி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு பேரலல் ஃபோர்ஸஸும் ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து வேறு வேறு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேரலல் ஃபோர்ஸஸை வச்சு வரக்கூடிய புக் ஒர்க், ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ரிஜிட் பாடி. ஸோ 8 மார்க்குக்கு இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ரிசல்டன்ட் ஆஃப் டூ பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ரிஜிட் பாடி. ஸோ பேரலல் ஃபோர்ஸஸில் நமக்கு ரெண்டு இருக்குதுன்னு தெரியும். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து இஸ் ஃபார் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அண்ட் த செகண்ட் கேஸ் இஸ் ஃபார் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து வெக்டார் கான்செப்டை வச்சு இந்த ப்ரூஃபை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எம்கே வெங்கட்ராமன் புக்கில் வெக்டார் இல்லாமல் நார்மல் ப்ரூஃபாக இருக்கும். அந்த ப்ரூஃப் இதை விட ஈஸியஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம லைக் பேரலல் ஃபோர்ஸஸாக வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? லெட் த ஃபோர்ஸஸ் பி லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபோர்ஸஸை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா F1 I வெக்டர் அப்படின்னும் F2 J வெக்டர் அப்படின்னும் F2 I வெக்டர். ஓகேவா? அப்படின்ட்டு ரெண்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்டிங் அட் த பாயிண்ட் A1 A2 அப்படின்ட்டு ரெண்டு லைக் பேரலல் ஃபோர்ஸஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வேர் ஐ வெக்டருங்கிறது வந்து என்னது அப்படின்னா யூனிட் வெக்டர் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ். அது மாதிரி லெட் E be the unit vector in the direction of A1 A2 அப்படின்ட்டு எடுப்போம். இந்த A1 A2ங்கிற இந்த டைரக்ஷனில் வந்து நம்ம ரெண்டு யூனிட் வெக்டார்ஸை வந்து எடுக்க போகிறோம். அதுதான் இந்த E கேப் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதனோட டைரக்ஷனை பொறுத்து இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தாச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ரெண்டு ஃபோர்ஸஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ PE அப்படிங்கிற ஃபோர்ஸ் இந்த சைடும் ப்ளஸ் PEங்கிற ஃபோர்ஸை வந்து இந்த சைடும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட போகிறோம்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த PEங்கிற ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். மேக்னிடியூட் வேல்யூ வந்து ஈக்குவல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸாக வந்து ஆக்ட் பண்ணோம். இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால ரிசல்டண்ட்டை வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் வந்து எந்த வகையிலுமே வந்து பாதிக்காது. ஓகேவா? ஏன்னா திஸ் ஆக்ட் அலாங் தி சேம் லைன், தேர் இன்ட்ரோடக்ஷன் வில் நாட் அஃபெக்ட் த எஃபெக்ட் ஆஃப் டூ கிவன் ஃபோர்ஸஸ். ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த A1B1 வந்து F1I அப்படின்ட்டு எடுத்திருக்கிறோம். A2B2 வந்து F2I அப்படின்ட்டு எடுத்திருக்கிறோம். அதை மாதிரி A1C1 மைனஸ் PE அப்படின்ட்டு எடுத்திருக்கிறோம். A2C2வையும் மைனஸ் PE அப்படின்ட்டு எடுத்திருக்கிறோம். ஓகேவா?
சரி, ஸோ இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இப்படி ஒரு லைன் இருக்குது, இங்கே A1ங்கிற பாயிண்ட் இருக்குது, இங்கே A2ங்கிற பாயிண்ட் இருக்குது. A1ங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது, A2ங்கிற பாயிண்ட்லேருந்து AB2 அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இருக்குது. இப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு பேரலோகிராமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நான் பேரலோகிராமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு இதனோட டயகனல் இருக்குல்ல, இதுதான் வந்து எதை டினோட் பண்ணக்கூடியதாக இருக்கும்னா இதனோட ரிசல்டண்ட்டை டினோட் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும். நான் எனக்கு என்ன இந்த இடத்துல நான் என்ன எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா -PE எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல +PEன்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இதனோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது, இதனோட டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு எது கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னா இந்த A1 B1 C1 D1ங்கிற இந்த பேரலோகிராமும் A2 B2 C2 D2 அப்படிங்கிற இந்த பேரலோகிராமும் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டுனா எனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா வந்து இந்த லைன் தான் வந்து ரிசல்டண்ட்டை டினோட் பண்ணக்கூடியதுன்னு தெரியும். அப்போ எனக்கு A1 D1ங்கிறது என்னது வரும் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு என்னது ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா F1I ஆக்ட் ஆகிட்டுருக்கு, இங்கே வந்து F2I ஆக்ட் ஆகிட்டுருக்கா. அப்போ எனக்கு வந்து ரிசல்டண்ட் எழுத முடியும். ஸோ ரிசல்டண்ட்டுங்கிறது என்னது அப்படின்னா F1I - PE, இங்கே வந்து ரிசல்டண்ட் வந்து F2I + PE அப்படிங்கிறது தான் வந்து ரிசல்டண்ட். A1 D1 A2 D2. ஓகேவா? அப்போ நான் A1 D1 F1I - PE அப்படின்ட்டு எழுதிக்கலாம். A2 D2 வந்து F2I + PE அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணேன்னா A1 D1 + A2 D2 கிடைக்கும். அது என்னது அப்படின்னா F1 + F2 × I வெக்டர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஏன்னா இந்த +Eயும் -Eயும் வந்து நமக்கு என்னவாயிடும் அப்படின்னா வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் of resultant with A1 A2. A1 A2 கூட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். OXA1 அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் A1 B1 D1 அப்படிங்கிற இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுறோம். இது ரெண்டும் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பார்த்துங்க, O1 OAX1 அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா OX/A1. OX/A1னா OX இந்த இருக்குதா. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா F1க்கு வந்து ஈக்குவல் ஆகும் XA1 டிவைடட் பை இந்த XA1 இதுக்கு எந்த வேல்யூ வரும் அப்படின்னா இந்த பொசிஷன் வெக்டர் P அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா OX டிவைடட் பை XA1 வந்து F1/P அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. சிமிலர்லி நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா A2 B2 D2ங்கிற இந்த ட்ரையாங்கிள் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ A2 B2 இது ரெண்டுமே ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸு. ஸோ இது ரெண்டையும் நான் இதை கன்சிடர் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இது A2 B2 கிடையாது, இது ஆக்சுவலாக OXA2 இந்த ட்ரையாங்கிளை தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணால் எனக்கு OX/XA2 கிடைக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா F2 டிவைடட் பை Pக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் தான் வந்து நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது PE அப்படிங்கிறதுனால எனக்கு இதுவும் PE. எனக்கு எது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த OXும் இந்த Fம் ஈக்குவல். லைக்வைஸ் எனக்கு வந்து இந்த
XA2வும் இதுவும் வந்து எனக்கு ஈக்குவல். அதுதான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஸோ OX/XA2 ஈக்குவல் டு F2 டிவைடட் பை P அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்னது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த OXும் இந்த இதுவும் வந்து ஈக்குவல். லைக்வைஸ் எனக்கு இந்த XA2வும் இதுவும் வந்து ஈக்குவல். இது PEங்கிறனால பேரலோகிராமை பொறுத்தவரையில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலுங்கிறதுனால இதுவும் PE. அதனால தான் எனக்கு OX/XA1ங்கிறது வந்து F1 டிவைடட் பை P அப்படின்ட்டு கிடச்சிருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா OX டிவைடட் பை XA1ங்கிறது வந்து F1/Pன்னு கிடச்சிது. அண்டு OX டிவைடட் பை XA2ங்கிறது வந்து F2 டிவைடட் பை P அப்படின்ட்டு கிடச்சிது. இந்த OX கேன்சல், இந்த PP கேன்சல். அப்போது XA1 டிவைடட் பை XA2 இஸ் நத்திங் பட் F2/F1 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து டிவைட்ஸ் இந்த ரேஷியோ F2:F1 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படி சொல்லியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆகும். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேரலல் ஃபோர்ஸஸில் வந்து லைக் பேரலல் ஃபோர்ஸஸை தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம்.